ஹலோ விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிஆர்டபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வாட்சிங் ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மாதமாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. நல்ல லாங் டேர்ம் ஆப் தான். 6 மாதம் ரன் ஆகி எல்லாருக்குமே நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஒரு ஆப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இதில் விட்ராவல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்துட்டு ரெகுலராக விட்ராவல் வந்துட்டு இருந்துச்சு. அதை வந்துட்டு அப்படியே கம்மி பண்ணி வாரத்துக்கு ஒரு விட்ராவல் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் விட்ராவல் வாங்கணும் அப்படின்னா ரியல் நேம் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பேமெண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஏற்ற மாதிரியும் நீங்கள் இந்த அளவுக்கு அமௌண்ட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு விட்ராவல் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ நீங்கள் G1 அப்படிங்கிற ப்ராடக்ட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூ. 675 வந்து ரீசார்ஜ் பண்ணணும். இதுவே G2 போட்டிருந்தீங்கன்னா ரூ. 20,070. அடுத்து வந்துட்டு ரூ. 2,070. அடுத்து வந்துட்டு 6,300 நீங்கள் G3யில் இருந்தீங்கன்னா. அடுத்து G4ல் இருந்தீங்கன்னா 21,000. அடுத்து G5ல் இருந்தீங்கன்னா 40,000. அடுத்து G6லனா 70,000. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்பில் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு விட்ராவல் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து விட்ராவல் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்களுக்கு விட்ராவல் வராது. அவங்க வீக்லி ஒன்ஸ் விட்ராவலை கம்மி பண்ணும்போதே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இது இப்படி தான் வரும். ஸோ இதுதான் அதில் வந்து மாடல் இப்படி தான். அதனால் வீக்லி ஒன்ஸ் விட்ராவல் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுத்து கொஞ்சம் வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நாளாக வந்துட்டு விட்ராவல் வந்திருக்காது. அதனால் வந்து வாலெட்டில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும். ஸோ இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, கண்டிப்பாக பேமெண்ட் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த மாதிரி எதுவும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிடாதீங்க. ஆப் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணாலும் சரி அந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு விட்ராவல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் அதே ஆப்லேயே வந்து அதே குரூப்பில் இன்னொரு ஆப்பை கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த கம்பெனி இன்னொரு ஆப்பை இம்மீடியட்டாக லான்ச் பண்ணி அந்த மேனேஜர் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இதே கம்பெனி தனியாக வந்து ஆப் இது பண்ணாங்கன்னா அது ஓகே. பட் இதே அஃபிஷியல் குரூப்பில் ஒரு லிங்க் கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது மேக்ஸிமம் 20 டேஸில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப்பும் க்ளோஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் முடிஞ்சால் அந்த குரூப் விட்டு லெஃப்ட் ஆகிடுங்க. இந்த ப்ராடக்ட்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் எங்களுக்கு விட்ராவல்லாம் வந்துச்சுங்கிற மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எதுவும் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இந்த ஆப் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நான் யூஸ் பண்ணுற ஆப்போட டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகேன்னா அதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் ஆப்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% ரிஸ்க் இருக்குது. ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு இந்த ஆப்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு லாஸ் ஆனாலும் ஓகே எனக்கு பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு யூஸ் பண்ணுறனா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.